தமிழ்ச்செல்வி இங்கே ராஜங்கையாவுக்கு பண்ண உதவிகளை பார்த்து அங்கே வந்த அமைச்சர்கள் எல்லாமே தமிழ்ச்செல்வியை புகழ்ந்து பேசுகிறாங்க. ராஜங்கம், யார்ப்பா அது? உங்கள் மருமகளா? இவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுக்கே பயம் வந்திருக்கும். நாங்களே போய் தலைவர்கிட்ட சொல்லியிருப்போம், ராஜாங்கம் இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி நாங்களே சொல்லியிருந்திருப்போம். ஆனால் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மாற்றிட்டாப்பா. பரவாயில்ல, நல்ல அருமையான மருமகளை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க உங்கள் வீட்டுக்கு. கண்டிப்பாக இப்படி ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா வீடே வேறு மாதிரி மாறிடும்ப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாருமே தமிழ்ச்செல்வியை புகழ்ந்து பேசுகிறாங்க. ராஜாங்கத்தால் அதை கேட்டுக்கிட்டு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாரு. ஏன்னா ராஜாங்கத்துக்கு ஏற்கனவே நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றுமே புரியல. நாம் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றின மரியாதை, பேரு, புகழ் எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஆனால் இந்த பொண்ணு வந்து 10 நிமிஷம் பேசினா எல்லாருமே அப்படியே மாறி இங்கே வந்துட்டாங்க. அப்போது இந்த பொண்ணு வந்து நம்ம மரியாதையை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறா. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பா. நாம் தப்பு பண்ணிட்டோமோ? என்றைக்குமே நாம் யாருக்குமே இந்த தப்பும் துரோகமும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நாமளே போயிட்டு இந்த பொண்ணுக்கு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் அதை யோசிச்சுட்ருக்காரு. உடனே அமைச்சர், ராஜாங்கம் என்னப்பாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, ஐயோ ஒன்றும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. மருமக ரொம்ப தங்கமான மருமகையா. அந்த மருமக இருக்க வரைக்கும் நீ அடுத்தடுத்து எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், தலைவர்னு சொல்லி கண்டிப்பாக நீ மேலும் மேலும் வளர போகிற. நீ ஊருக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்க அப்படிங்கிறத அந்த உன் வீட்டு மருமக சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கியா. அதோட வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறியே, உன்ன மாதிரி மனுஷன் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாமே புகழ்ந்து பேசுகிறாங்க. அதை பார்த்த தாமரை, ஈஸ்வரி எல்லாத்துக்குமே அங்கே ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது. ஐயோ என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு நிலமை, இது இப்படி தொடர்ந்து போணுச்சு அப்படின்னா செட் ஆகாது, என்னடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. சரி சரி வரட்டும், வீட்டுக்கு தானே வருவாவ, வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு அவளை திரும்பவும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகணுன்னே இங்கே சேதுட்டு சொல்கிறாரு கருப்பு, பாத்தியா மாப்பிள்ள தங்கச்சியை எந்த அளவுக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள நீ என்னவென்னு நினச்சிக்கையா, மாமா தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி மட்டும் நம்ம தங்கச்சி வந்து பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆளும் வந்திருக்க மாட்டாயா. மாமாவுக்கு அது பெரிய அசிங்கம் போயிருக்கும் அப்பாவுக்கு. ஆனால் தங்கச்சி தான் வந்து பேசினா தமிழ்ச்செல்வி, அவள் பேசினால்தான் கூட்டம் வந்துச்சியா. அதை மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டில் இருக்கிற எத்தனையோ பேர் அவங்க அப்பாவை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பாவுடைய மரியாதையை காப்பாற்றணும்னு நினச்சி தமிழ்ச்செல்வி மட்டும்தான்யா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கருப்பு பேசின உடனே இங்கே சேதுவால் பதில் பேசவே முடியல. அமைதியாக நிற்கிறாரு. உடனே கருப்பு சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள இப்பவும் அமைதியாகவே இருக்க, இன்னொன்று எத்தனை காலம் தான் அமைதியாக இருக்க போகிற அப்படின்னு சொல்ல சேது ஒன்றுமே பேச முடியல. இங்கே பாரு மாப்பிள்ள, நல்லா உன் கண்ணை திறந்து பாரு. தமிழ்ச்செல்வி நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாற்றின பொண்ணு. அதனால தான் அப்பாவுக்கு ஒன்றுமே இறங்கி வந்து அவள் பேசினான். நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் இருந்துமே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அப்பாவுடைய மரியாதையும் மானத்தையும் காப்பாற்றினது இன்றைக்கி அவள் தான்யா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படியா அவங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பா, யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு நீனு அப்படின்னு சொல்ல. என்னம்மா சொல்ல வர இப்போ நீ அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ள நான் ஒன்றும் தப்பாக சொல்லையா, அதாவது அந்த தமிழ்ச்செல்வி தங்கச்சி கண்டிப்பாக இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா. எனக்கு தோணுது இது வேறு யாரோ பண்ணி தமிழ்ச்செல்வி சிக்க வச்சுருக்காங்க, அது மட்டும் உறுதியா அப்படின்னு இங்கே கருப்பு சொன்னதை கேட்டு இங்கே சேதுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மாமா, எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொல்கிறாங்க. தோணுதா, இப்போ நான் என்ன சொல்ல செய்யுது மாமா நாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இப்போது ஆரம்பத்துலேருந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டில் தான் என் பிரச்சனை வந்துச்சு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நம்ம ராஜாங்க அப்பாவை ஜெயிலுக்கு அமிச்சது யார், அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இல்லைனா இப்போது ரீசன் ஆனதுல ஹோட்டலில் அடிச்சு நொறுக்குனது, அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்குறதுல கூட ஒரு சில பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீ சொன்னால் திட்டுவ, சொல்லுமாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கூட காரணம் யாருன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயம் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சினா கூட கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி மேலே இந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம். அதோட நமக்கு இதெல்லாம் யார் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம்யா அப்படின்னு கருப்பு சொன்ன உடனே சேது கேட்குறாரு. என்னம்மா சொல்கிற, நம்ம குடும்பத்தில் இருக்க யாரோவா, என்னம்மா நீ ஊர் மாரி சொல்கிற அப்படின்னு சொல்ல. மாப்பிள்ள ஊருக்காரங்க சொல்கிறது தப்பு இல்லை மாப்பிள்ள, ஊருக்காரங்க சொல்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஊருக்காரங்க ஏன் எல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிற, உண்மையை தான் மாப்பிள்ள சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற. ஆமாயா, என் கூட்டாளி ஒருத்தவங்க ஊரில் இருக்கான், அவன் தான் சொன்னான். இது மாதிரி சொன்னால் திட்டுவையா நீனு, சொல்லுமாமா. பக்கத்து ஊரில் பசுபதி இருக்கார்ல, பசுபதி ஆளுங்க தான் வந்து நம்ம ஹோட்டலில் அடித்து நொறுக்கியிருக்கானுங்க. அவனுங்க ஒன்றும் குடிச்சிட்டு வந்து கலாட்டெல்லாம் பண்ணலை, வேணும்னே அங்கே சண்டை போடணும், ஹோட்டலை அடித்து நொறுக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுதையா வந்து ஹோட்டலில் அடித்து நொறுக்கியிருக்கானுங்க. அதுக்கு கூட காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான் சொல்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்ல. என்னமாம்மா சொல்கிற அப்படின்னு செய்து கொந்தளிக்கிறாரு. உண்மைதான் மாப்பிள்ள சொல்கிறேன், நீ வேணா வா, காலையில் போய் அந்த கூட்டாளி எடுத்து போய் காட்டுறேன், அந்த கூட்டாளி என்ன சொல்கிறான்னு பாரு, உனக்கே புரியும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இது கருப்பு சொல்கிறாங்க. கருப்பு சொல்கிறத கேட்ட சேது ஒன்று ஷாக் ஆகுறாரு. மாமா அது மட்டும் உண்மையாக இருக்கட்டும், அது யாருன்னு பார்த்து கண்டதனமாக வெட்டி அவங்கள போட்டுருவோம் மாமா அப்படின்னு சொல்ல. மாப்பிள்ள நான் வந்து ஆளை காட்டுறேன்,
நீயே விசாரிச்சேன்னா கண்டிப்பாக உண்மை புரியும் உனக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே அழைச்சிட்டு போய் ஆளை காட்டுறாரு நம்ம கருப்பு. ஆளை காட்டினோடனே விசாரிக்கிறாங்க. விசாரித்தா ஆமாம், அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவன் பக்கத்து ஊரில் தான் இருக்கான். நான் யதார்த்தமாக அவனை ரீசெண்டாக பார்த்தேன். அவன் பார்த்து கேட்கும்போது ஏன்டா அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்குறீன்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவன் தான் சொன்னான், இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுடைய சித்தப்பா தான் பசுபதியாம். அவர் தான் வந்து அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொன்னாராம். அவர் சொல்லி தான் அவன் வந்து இந்த ஹோட்டலே அடித்து நொறுக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் இங்கே சேதுக்கு ஒன்றுமே பேச முடியல. என்னம்மாம்மா உண்மையாம்மா எல்லாம்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள இன்னும் சந்தேகமாகவே பேசிகிட்டு இருக்க, எல்லாமே உண்மைதாயா, அவன் சொல்லி தான்யா எனக்கே தெரியும். நீ வேணா ஒன்று பண்ண, நீ என் கூட வா, நாம் அந்த பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் கூட வரான். ஸோ 3 பேருமே அங்கே போகிறாங்க. போயிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்கணும்ல, யார் சொல்லி அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவன் மேலே தயங்குறான். உடனே இவன் சொல்கிறான், டேய் அவங்க அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, அண்ணன் நமக்காக தான் வந்திருக்காங்க, நீ உண்மை மட்டும் சொல்லிட்டுனா இந்த பிரச்சனை இருக்காதடா, இல்லைனா கண்டிப்பாக தேவையில்ல பிரச்சனையாக உண்டா தம்பி அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவன் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறான். இது மாதிரி அன்றைக்கி நடந்தது இதுதான். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஒரு 10 பேர் போயிட்டு அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க சொன்னாங்க, அதுன்னு சொல்லி வந்து அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஒன்று இந்த பையன் கேட்குறான், டேய் மாப்பிள்ள அன்றைக்கி நொறுக்க சொன்னதெல்லாம் ஓகேடா, உங்களை யார் அமிச்சா அப்படின்னு கேட்க, டேய் மாப்பிள்ள ஒரு பிரச்சனை இல்லைடா, அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டார் சொல்கிறான்னு சொல்லவும், இதுமாதிரி பசுபதி இருக்கார்ல அவர் தான் இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லவும், அவருக்கு யாரா சொன்னான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, தெரியும்டா, அது வந்து சொன்னால் பிரச்சனையாகும். டேய் மாப்பிள்ள நீ சொல்லணும்டா பிரச்சனையாகும், நீ சொல்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் இதுமாதிரி சொல்கிறாங்க. இல்லை அங்கே ராஜாங்க ஐயா குடும்பம் இருக்குல்ல, ராஜாங்க ஐயா குடும்பத்தில் தாமரை சாவித்திரி 2 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்சவர் தான் பசுபதி. அவங்க தான் கால் பண்ணி உடனே போய் இந்த ஹோட்டலில் கலாட்டா பண்ணி ஹோட்டலை அடித்து நொறுக்குங்கன்னு சொன்னாங்களாம். அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சேது செம்ம கடுப்பாக இந்த பையனை சட்டை பிடிச்சிருக்காரு. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேட்க, அண்ணே நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, நான் அன்றைக்கி அவங்க பேசுனதை காதில் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எங்களை போயிட்டாங்க கலாட்டா பண்ணுற மாதிரி கலாட்டா பண்ணி ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க சொன்னாங்க. அதோட அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாரையும் அடித்து நொறுக்க சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் நீ அப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லவும் சேது டக்குன்னு அவனை போட்டு தள்ளி விட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தாமரையை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பலம் அறையிறாரு. என்னடி நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த சாவித்திரி ஓடி வந்து, டேய் ஏன்டா அவளை அடிக்கிற, உட்றான்னு சொல்ல டக்குன்னு கை உண்டாரு சேது. அத்தன்னு பார்க்குறான், இல்லைனா இங்கேயே அடிச்சிடும் உங்களை அப்படின்னு சொல்லவும் அப்பத்தா வந்துடுறாங்க. அப்பத்தா மோகனா எல்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது சேது எல்லாத்தையும் சொல்கிறாரு. கருப்பு நிற்கிறாரு. ஆமாம் மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இவ தான் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க. கரெக்டாக பசுபதி நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லை, மலர் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி இவங்க 3 பேரும் பேசுனாங்க, காதில் வாங்கினேன், இவங்க தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே தாமரையும் சாவித்திரியும் அப்படியே ஒன்று பேசாமல் நிற்கிறாங்க. அப்பத்தா வந்து தாமரை சாவித்திரியும் பலாப்பழம் அறையிறாங்க. சி உங்கள்லாம் போய் நான் என் பொண்ணு பேத்துன்னு சொல்லி சோறு போட்டு வளர்த்தேன் பார்த்தீங்களா, அதான் பாம்பு மாதிரி விஷத்தை கக்கியிருக்கீங்க, நீங்களாம் உருப்படுவீங்களா, நீங்களும் நாசமாக போயிடுவீங்க, என் பையனையே இவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. தள்ளும்போது அப்போ தான் தமிழ்ச்செல்வி துணி துவச்சிட்டு வெளில வராங்க. பார்த்த உடனே 2 பேரையும் பார்த்து அப்படியே ஏளனமாக சிரிக்கிறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ அந்த தமிழ்ச்செல்வி கூப்பிட்றாங்க, தமிழ்ச்செல்வி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்த உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்து சொல்கிறாங்க, ஏண்டி நீங்களாம் பொண்ணாடி எனக்கு, இந்த பொண்ணை பாரு, அவள் மேலே நம்ம தேவையில்லாத பழியை சுமத்திருக்கோம் அப்போனா, ஆனால் இருந்தும் கூட அவள் இந்த வீட்டுக்கு அவ்வளோ நன்றி விசுவாசமாக இருக்கா. நேற்று உங்கள் அண்ணனுடைய மான மரியாதையை அவள் காப்பாற்றிருக்கா. ஆனால் நீங்களாம் உண்டை வீட்டுக்கு 2 கம்பெனி இருக்கீங்க தூ அப்படின்னு சொல்லி துப்புறாங்க. துப்பிட்டு இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ராஜாங்கத்தை சொல்லி உங்களை கண்டத்தமாக வெட்டி போட்டுருவேன், அப்படியே ஓடி போயிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சேது ஓடி வந்து தமிழ்ச்செல்வி கட்டி பிடிக்கிறாரு, என்னை மன்னிச்சு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ச்செல்வியால் ஒன்றும் பேசவும் முடியல. சேது அப்படியே பயங்கரமாக அழுகுறாரு. ஸோ அதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன பரபரப்பான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.